வராது. மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல, அது ஜெயிக்காதுங்க. ஆட்சி மாற்றம் வேணுங்க. ஆட்சி சரியில்லை. அவர் சொன்னது செய்யவே இல்லை. ஒன்றும் செய்யல. அவர் அத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு வாக்குறுதியும் செய்யலையே. என்ன செஞ்சுட்டாரு? ஏதோ கொஞ்சம் தான் செஞ்சாரு. போன 5 வருஷம் ஆட்சி சரியில்லைங்க. எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் பெண்கள் நடமாட முடியல, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு படுறாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா போதைகள், எங்க பார்த்தாலும் ஜப்பு. மக்கள் சரியா நடமாட முடியல. இந்த ஆட்சியில எதுவுமே மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. 200 இடம் திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இந்த திருட்டு திராவிடத்தை அற ஒழிக்க வேண்டும். என்ன செஞ்சுட்டாரு? ஏதோ கொஞ்சம் தான் செஞ்சாரு. என்ன செஞ்சாங்க? அவங்க மக்கள்லாம் நிறைவாருங்க, மீண்டும் திமுக தான் வரும்னு சொல்றாங்க. அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க தான் வர்றதுக்கு. அவங்க வராதானே சொல்லுவாங்க. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வரணும். 10 கொடுத்தாரு அவரு. இவர் வந்து கேஸ் போட்டு கெடுத்தாரு. இவர் எடப்பாடி தான் மீண்டும் வரணும், வருவார். ஐயா, கடந்த 5 ஆண்டு ஆட்சி சரியா இருந்ததா? இந்த ஆட்சி தொடரலாமா இல்ல வேற ஆட்சி? போன 5 வருஷம் ஆட்சி சரியில்லைங்க. எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் பெண்கள் நடமாட முடியல, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு படுறாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா போதைகள், எங்க பார்த்தாலும் ஜப்பு. மக்கள் சரியா நடமாட முடியல. இந்த ஆட்சியில எதுவுமே மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. அதனால மேற்கொண்டு வேற ஆட்சி எடப்பாடியார் வந்தாருன்னா மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துவார். 200 இடம் திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. அது ஜெயிக்காதுங்க, அது வராது. மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. இந்த 5 வருஷமா எதுவுமே நல்லது செய்யல. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள. இந்த ஆட்சியை எப்பதான் அகற்றுனாத, இந்த நாட்டை விட்டு துரத்துனாத. சார், போன வருஷம் டீப்பு 4 வருஷமா அதிமுக ஆட்சிக்காரங்க எடப்பாடியார் நல்லா ஆட்சி செஞ்சாரு. மக்களுக்கு நல்லதை செஞ்சாரு. படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் இடம் ஒதுக்கீடு எல்லாம் செஞ்சாரு. இல்ல ஏழைப்பாழைக்கு ஆடு மாடு கொடுத்தாரு, வீடு. இந்த ஆட்சியில எதுவுமே திட்டவட்டம் எதுவுமே செய்யல மக்களுக்கு. அதனால எடப்பாடியார் வந்தாருன்னா இந்த மக்களுக்கு அடுத்தது மீண்டும் சிஎம்மா வந்தாருன்னா இந்த மக்களுக்கு எல்லாமே அம்மா உணவகம், அந்த அம்மா தாலிக்கு தங்கம், இல்ல ஏழைப்பாழைக்கு ஆடு மாடு எல்லாமே கொடுப்பாரு. இந்த கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்யறாங்கிறாரு. இல்ல ஏழைப்பாழைக்கு 3 சிலிண்டர் தரங்கிறாரு. அவர் ஆட்சியில உக்காந்தாருன்னா எல்லாத்துக்கும் கார்டு வீதமா 10,000 தரங்கிறாரு. அவர் தாங்க வரணும், சிஎம்மா வரணும். இந்த திமுகவை இந்த ஆட்சியில இந்த டீப்ல இருந்து அவங்கள அகற்ற வேண்டும், நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். திமுக ஆட்சி தொடரலாமா இல்ல ஆட்சி மாற்றம் வேணுமா? ஆட்சி மாற்றம் வேணும். என்ன காரணம்? எதுவும் செய்யல மக்களுக்கு. நிறைய திட்டம் எல்லாம் நிறைவேற்றி இருக்கோம்னு சொல்றாங்களே. அது திட்டம் நிறைவேறாத திட்டம்லாம் போட்டிருக்காரு. நிறைவேறாத திட்டம்னா அது ஒண்ணும் செய்ய மாட்டாரு ஆட்சியில. ஒண்ணும் செய்யல. ஜெயிப்போம்னு சொல்றாங்க திமுகவுல. அது ஒண்ணும் செய்ய மாட்டாங்கறாங்களே. இப்ப 4 வருஷம் முடிஞ்சிச்சு, என்ன எதுவும் செய்யலையே. எடப்பாடியார் வந்தா செய்வார். கொரோனா காலத்திலே செஞ்சிருக்காரு. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த திருட்டு திராவிடத்தை அற ஒழிக்க வேண்டும். கொள்ளை கொலை கற்பழிப்பு எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதாவது 7 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் பொதுமக்களாகிய நாங்கள். ஆகையால் வருவது எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்மாக வருவார் என்று உறுதியாக கூறுகிறோம். கடந்த 5 ஆண்டு ஆட்சியை பத்தி உங்களோட கருத்து என்ன? எதிர்காலத்துல இதே ஆட்சி வரலாமா இல்ல வேற ஆட்சி மாற்றம் தேவையா? எதிர்காலம் மட்டும் இல்ல சார், இனி வருங்காலங்களில் காலங்காலமாகவே அந்த ஆட்சியை மக்கள் 90% 99% யாரும் விரும்பல. அந்த ஆட்சியே கடைசி வரை இனிமே உயிருள்ள வரை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. அதை தான் நானும் சொல்றேன். மீண்டும் இந்த கொரோனா காலத்துல கூட கவர்மெண்டே இயங்காம 1 வருஷம் கிடந்த காலத்துல கூட எந்த திட்டங்களையும் குறைக்காம எல்லாம் எந்த ஒரு வன்முறை இல்லாம எந்த ஒரு அசம்பாவமும் இல்லாம காப்பாத்தின ஒரே ஆளு சிங்கத்தின் சிங்கம் யாருன்னா முதலமைச்சரா வரணும், நிரந்தர சிஎம்மா இருக்கணும்னா அதுக்கு தகுதியானவர் எடப்பாடி மட்டும்தாங்க. வேற யாரும் இல்ல, யாரும் தேவையில்ல. திமுக 200 இடம் ஜெயிக்கும்ன்றாங்க. 200 இடம் ஜெயிக்கணும் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் பேசுற பேச்சு தானே. ஒரு இடம் கூட அவங்க இந்த தடவை வந்துட்டாக்க அப்புறம் பேசிக்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். 5 ஆண்டு நடைபெற்ற திமுக ஆட்சி நிறைவா இருந்ததா இல்ல ஆட்சி மாற்றம் வேணுமா? உங்களோட கருத்து என்ன? ஆட்சி மாற்றம் வேணும் தான். என்ன காரணம்? காரணம் அந்த அதான் சொன்னது வாக்குறுதி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். ஓட்டு திமுகவுக்கு தான் போட்டேன். நான் போட்டது திமுகவுக்கு தான் போட்டேன். எங்கள் வீட்லையும் போட்டுது. ஆனால் அதுபடி கொடுக்கல. 2வது அந்த வேலையில் இருக்கிறதெல்லாம் இந்த பகுதி நேரம்னு சொல்லி சொன்னார். நான் தூய்மை பணியாளராக இருக்கிறேன். அதாவது 79ல் வேலை செஞ்சது. இப்போ 1 வருஷம் 2 வருஷமா இப்போ சம்பளமே இன்னும் கொடுக்கல. தான் வேலை. இப்போ காலையில் பார்த்து அதான் வேலை. தூங்கி ஏஞ்சிருந்தா இது வரைக்கும் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அதில் வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, பண்ணால் அது வந்து கம்மி. எல்லாருக்கும் வந்து முன்னேறணும்னு சொல்லும்போது எந்த அரசும் வந்து எடுத்துக்கல. இந்த அரசு சொல்லி நாங்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை செய்யல. விவசாயத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து யாருக்கா இருந்தாலும் சரி, இப்போ இந்த பணம் ஏற்பட்டோம்னா எல்லாத்துக்கும் மக்கள் வந்து எல்லாரும் ஏற்பட்டவங்க இருக்காங்க. அதே மாதிரி கொடுக்கணும். நமக்கெல்லாம் வரல, அந்த மகளிர் உரிமை தொகை வரல, இந்த ஒரு பலன் இல்லை. ஆனால் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கல, ஒரு நம்ம வந்து ரொம்ப ஏழ்மையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. நம்ம என்னுடைய இது வந்து உழைப்பு, காடுகிற ஒரு ஏதோ நமக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு, பாடுபடுறேன். இருந்தாலும் விலைவாசி விலையில அதுக்கு தகுந்த ஒரு கவர்மெண்ட் வந்து மருந்தோ உரமோ தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அந்த அரசியல். ஆனால் இப்போதைக்கு வந்து எடப்பாடியார் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்த ஒருபாடு தான் தெரியும். அவங்க திட்டத்தில் ஓரளவு இது பண்ணிருக்கேன். அது இவங்க செய்யலன்னு சொல்லி வாக்குறுதி சொன்னாங்க, ஆனால் அந்த மாதிரி செஞ்சிருந்தா நல்ல ஆட்சி தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த மாதிரியான நிறைவேற்றலன்னு ஆமாம், நிறைவேற்றல. அது வந்து பாதி அப்படியும் பாதி இப்படி அரிசியும் பருப்புன்னு சொல்லுவாங்க கலந்த மாதிரின்னு, அது மாதிரியான ஒரு திட்டம் தான் அதை செஞ்சுட்டு. 520 வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றவில்லை. இன்னமும் இப்போ கொடுக்குற வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாங்க. எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வரணும், நல்லா செய்வார். இது என்னுடைய வேண்டுகோள். கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிருக்கோம், மக்கள் நிறைவா ஒரு மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காரு. ஒரு இதுவும் வராது, ஒன்றும் நிறைவேற்றல. இங்கே இருந்த மாதிரி தான் இருக்கு, எந்த இதையும் செய்யல. அதனால மீண்டும் வராது, இரட்டை இலை தான் வரும், எடப்பாடியார் ஆட்சி தான் மலரும். தப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் படிச்சு விட்டு போன பெண்களுக்கெல்லாம் வேலை இல்லாத தவிக்கிறாங்க, 5-10 அல்லாடிட்டு இருக்காங்க. ரேஷன்லாம் நல்ல அரிசி வரல, சோறாக்கி திங்க முடியல, பூரா மாட்டு கறக்கிற அரிசியா தான் வருது. எந்த வசதி வாய்ப்பு எடப்பாடி வந்தாருன்னா நல்லா செய்வாரு, அவர் தான் வரணும். ஆட்சி மாற்றம் வேணுமா? ஆட்சி மாற்றம் வேணுமா? ஆமா, யார் வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும், எடப்பாடி வந்தா செய்வாரு.